மதிவாணன் நான் உங்ககிட்ட கேட்க விரும்புறேன். இப்போ நமக்கு வந்து அண்மை செய்தி நம்ம பார்த்துட்டு இருக்கிறது, இபிஎஸ் புதிய தமிழகம் கட்சி தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி சந்திச்சு பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ ஏடிஎம்கே கூட்டணி கொஞ்சம் கொஞ்சமா வலுப்பெறுவதை நம்மளால பார்க்க முடிகிறது. ஏற்கனவே டிஎம்டிகேயோட பேசிட்டு இருக்காங்க, பிஎம்கேயோட பேசிட்டு இருக்காங்க, ஒவ்வொரு கட்சிகளாக சேர்கிறது. அவங்க ஒரு நெருக்கடி கொடுக்க தயாராக இருக்கிறார்கள், கொஞ்சம் நல்லா டஃப் கொடுப்பாங்க அப்படின்றதா ஒரு பார்வையாக இருக்குது. எப்படி எதிர்கொள்ள போறீங்க? எனக்கு நிச்சயமா நம்பிக்கை இல்லை. ஸ்ரீனிவாசனும் அதே தான் சொன்னார். எனக்கு நிச்சயமா நம்பிக்கை இல்லை. சரிங்களா? இவங்க வாங்க போகிற 2வது இடத்துக்கும் 3வது இடத்துக்கும் இவங்க இன்னொரு 30 பேரை சேர்த்துக்கிட்டு வந்தாலும் எவ்வளோ வாக்கு வச்சுருக்காங்க, என்ன பர்சன்டேஜ் வச்சுருக்காங்க, தயவு செஞ்சு சொல்லுங்களேன். இவங்க சேர்ற ஆளெல்லாம் தேமுதிக என்ன பர்சன்டேஜ்? 2% சேர்ந்துட்டாங்களா இன்றைக்கி? அவங்களோட கண்டிஷன்லாம் நீங்கள் ஒத்துக்கிட்டீங்களா? புதிய தமிழகத்துக்கு என்ன பர்சன்டேஜ்? தமிழ் மாநில காங்கிரஸுக்கு என்ன பர்சன்டேஜ்? பேசுங்க. இதெல்லாம் சேர்ந்து என்ன பண்ண போறீங்க? சேரும்போது பார்த்துக்கலாம். சரிங்களா? நீங்கள் தயவு செஞ்சு இந்த கூட்டணி தோல்வி கூட்டணி. யாராவது ஒருத்தர் கதவு திறந்து வச்சிருக்க, ஜன்னல் திறந்து வச்சிருக்கேன்னு சொன்னாலும் வாண்டடாக போய் யாராவது ஒருத்தர் வண்டியில் ஏறுவாங்களா தோக்கிறதுக்கு? திமுக கூட்டணின்றது கொள்கை கூட்டணி, வெற்றி கூட்டணி. 2019, 2021, அதுக்கப்புறம் நடந்த ஊரக உள்ளாட்சி தேர்தல், அதுக்கப்புறம் நடந்த ஈரோடு சட்டமன்ற இடைத்தேர்தல், எல்லாத்துலேயும் தளபதி தலைமையான இந்தியா கூட்டணி வெற்றி கூட்டணி. நீங்கள் வாங்குற ஒவ்வொரு தொகுதியும் எம்பி சீட்டு. நீங்கள் ஏன் கதவு வாண்டடா வாவானா யார் வர தயாரா இருக்கா? நம்பிக்கை தெரிவிக்கிறீங்க. நம்பிக்கைலாம் இல்ல, இதான் முடிவே. நீங்க என்ன வெயிட் பண்ணி பாருங்க. சரி, பாத்துறலாம். நம்ம ரிசல்ட்க்கு அப்புறம் மறுபடியும் பேசலாம். நான் வரேன் சார். ஒரே ஒரு நிமிஷம். திரு ஸ்ரீனிவாசன், நான் வரேன். 2வது இடத்துக்கு தான் மாறி மாறி போட்டி போடுறீங்க, ஏடிஎம்கேவும் பாரதிய ஜனதாவும் அப்படின்றது திரு மதிவாணன் அவர்களுடைய பார்வை. அதுதான் கள சூழலாகவும் இருக்கிறதா ஸ்ரீனிவாசன்? இல்ல, அதாவது நண்பர் மதிவாணன் ஈரோடு தேர்தலை போய் சொல்றாரு பெருசா. அது ஈரோடு தேர்தல் எப்படி நடந்துச்சுங்கிறது நாட்டு மக்களுக்கு கடந்த நாடாளுமன்ற தேர்தல் குறியீடு மட்டும் சொல்லட்டுமா? ஈரோடு ஒரே ஒரு அர்த்தத்தை சொல்லுங்க. ஈரோடு இடைத்தேர்தல்ல ஓபிஎஸ் வாபஸ் வாங்க வச்சு அண்ணாமலையை தேர்தல் நிக்க வைக்காம எந்த எடப்பாடி தலைமையில நம்பி அந்த தேர்தலை சந்திச்சீங்களோ அதோட முடிவு என்னன்றத நாட்டு மக்கள் மொத்தமா பார்த்தாங்க. ரொம்ப ரொம்ப சுருக்கமா முடிச்சிடலாம் சார், சுருக்கமா பதிவு பண்ணுங்க. அதாவது அவர் தான் சொன்னாரு, அதிமுக ஆட்சி காலத்தில் மாநில நலன்களை பத்தி பேசினார் இல்லையா? நான் என்ன கேட்கிறேன், நாடாளுமன்றத்துல பெரும்பான்மையா இருக்கிற திமுகவால் கிடைத்த நன்மை நாட்டுக்கு என்ன, அதை சொல்லுங்க பாப்போம். எலெக்ஷன் 2வது இடம் 3வது இடம் திருப்பி சொல்லிட்டு இருக்காங்க. அதை எப்படி பாருங்க? எனக்கு அது மட்டும் ரொம்ப சுருக்கமா சொல்லுங்க. இல்லங்க, அதாவது உளவியல் ரீதியா தான் நீங்க தலைப்பு வச்சிருக்கீங்க. நானும் உளவியல் ரீதியா தான் நாட்டு மக்களுடைய உணர்வுகளின் அடிப்படையில அவங்களுடைய நோக்கம் என்னங்கிற அடிப்படையில தான் நானும் பேசுறேன். என்னன்னா, அதிமுக எப்படி மக்கள் ஏத்துக்கிறாங்கிறதுக்கு காரணம் வேணும்ல. நீங்க அவர் நண்பர் சொன்னாரு மதிவாணன், நீங்க என்ன பண்ணுனீங்க, நாடு என்ன செய்தது உனக்கு என்று கேள்விகள் கேட்பது எதற்கு, நீ என்ன செய்தாய் எதற்கு என்று நினைத்தால் நன்மை உனக்குன்னு எங்க தலைவர் பாடி இருக்கிறார். 7.5 இடஒதுக்கீடு, 7 உள்ஒதுக்கீடு. பேச வேண்டியிருக்கு, நம்ம செய்திக்கான நேரம் ஆகிவிட்டது. ஓகே, ஒரே ஒரு லைன் 30 செகண்ட் மட்டும் போதும் எனக்கு. 30 செகண்ட். சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் யார் எடுத்துட்டு வந்தா? யார் எடுத்துட்டு வந்தா? தமிழுக்கு செம்மொழி யார் எடுத்துட்டு வந்தா? தமிழுக்கு செம்மொழி ஆராய்ச்சி மையத்தை யார் எடுத்துட்டு வந்தா? தயவு செஞ்சு யோசிச்சு பேசணும். ஸ்ரீனிவாசன் சார் நன்றி. மதிவாணன் நன்றி. என்ன எடுத்து வந்தீங்க? நீங்க யோசிச்சு பேசுங்க. திரு கார்த்திகேயன் அகைன் ஏடிஎம்கே டிஎம்கே அப்படி தான் போகும். ஸ்ரீனிவாசன் சார் நன்றி. நன்றி. ஒரே ஒரு செய்தி நித்யானந்த ஐயா சொன்னார் இல்லையா? இங்க பாருங்க, ஒரே ஒரு செய்தி நித்யானந்த ஐயாவுக்காக சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். என்னன்னா, அதாவது இப்ப சட்டமன்றத்துல, அதாவது பொது நலன்களுக்காக பொது நோக்கத்திற்காக 2 கட்சிகள் இப்ப கோவிட்-19 மிகப்பெரிய அதிமுக திமுக அழைச்சது, ஆலோசனை கேட்டது. அது மாதிரி மதவாத அல்லது பிற்போக்குத்தனமான சக்திகளை எதிர்ப்பதற்கு நாங்க திமுகவும் அதிமுகவும் பங்காளின்னு பேசுறது ஒரு குறையா சொல்றாரு. நான் உங்களுடைய கருத்தை வாங்கி, அதாவது பொது நோக்கத்திற்கு அதிமுக என்னைக்குமே தலை வணங்கும். அதிமுக பேர் இயக்கம், மக்கள் இயக்கம், அண்ணன் எடப்பாடியாருடைய மாநில உரிமைகளை எப்படி பாக்குறீங்க? அவரோட கருத்தை பொது நோக்கத்துக்காக நாங்க பங்காளிகள் ஆயிக்குவோம், ஆனா அரசியல்னா எதிரிகள் தான் அப்படின்றாரு.